الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء وإمام المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد எங்கள் உயிரிலும் மேலான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் கடைசி கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த வருடம் ஹிஜ்ரி 1447வது வருடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதிலிருந்து தான் ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்று இந்த வருடத்தோடு 1447 வருடங்கள் ஆகின்றன. அவர்கள் எத்தனையாம் வயதில் ஹிஜ்ரத் சென்றார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53வது வயதில் தான் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்று 1447 வருடங்கள் ஆகின்றன. அதோட 53 கூட்டினா 1500 வருது. எனவேதான் இந்த வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது பிறந்த வருடம். அதோடு இந்த வருடத்தில் சிறப்பு நான் சொல்றதல்ல, உலகத்தில பெரும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் சார்ந்த ஸ்காலர்ஸ், அறிஞர்கள், ஷேகுமார்கள், இமாம்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல அறிஞர்கள் எல்லா சபைகளிலும் செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நானும் இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். இது ஏண்ட ஆய்வு அல்ல. இந்த வருஷம் ஒரு அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500வது வருஷம் என்று வரப்போல இன்னும் சந்தோஷமாக முழு உலகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய மௌலிதுகள், அவர்களுடைய சிறப்புகள் அதிகமாக இந்த காலங்களில் எடுத்துச் சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. பல மீடியாக்கள் ஊடகங்களின் ஊடாக அதை பார்க்கவும் முடியும், அறியவும் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி முடிக்க முடியாத ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த சிறப்பு மாதிரி ஒரு சிறப்பை, ஒரு கண்ணியத்தை, மகத்துவத்தை அல்லாஹ் வேறு எந்த மனிதருக்கும் வேறு எந்த படைப்புக்கும் கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள் எவ்வளவோ தான் சொன்னாலும் நாங்க எந்த இடத்துக்கு போய்த்து நிற்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மிகச்சிறந்த அஷ்ரஃபுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளே மிகச்சிறந்த படைப்பு என்ற இடத்துக்கு வரங்காட்டி எங்களுக்கு போவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட, மலக்குகளை விட, அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான படைப்புகளான அரிஷ், குர்சி, லௌஹ், கலத்தை விட, சுவர்க்கத்தை விட, எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல உயர்ந்தவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதனால்தான் புர்தால கஸீதத்துல் புர்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அழகான காவியம். பல நாடுகளில் ஓதப்படுகிறது. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிஸ்ர், ஈஜிப்தை சேர்ந்தவர்கள். அங்கும் பல இடங்கள், அங்கு மட்டுமல்ல பல நாடுகளில், பல பல்கலைக்கழகங்களில், மദ്രസാக்கள் ஒரு பாடமாக கூட இந்த கஸீதத்துல் புர்தா வருகிறது. அதனுடைய விளக்கங்கள் பாஜூரி, இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள நல்ல சரஹரிச்சது. நம்ம நிறைய இமாம்கள் அதுக்கு விளக்கங்கள் எழுதி இருக்கிறார்கள். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே சொல்கிறார்கள், இந்த கஸீதத்துல் புர்தாவை நான் ஏற்றிக்கொண்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் பெரும்பாலும் கவிஞர்கள் இரவு நேரத்தில் தனிமையில தான் அவங்களுக்கு சிந்தனை வரும், அவங்க அதை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. அப்படி நான் ஏற்றிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இடம் என்னுடைய அவர்கள் எழுதுகிறார்கள், எப்படி என்னுடைய அறிவின் உச்ச எல்லை, என்னுடைய அறிவு, எனக்கு தெரிந்த விஷயங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் அறிந்த விடயங்களை வைத்து நான் என்ன சொல்றேன் என்றால் ஃபீஹி அன்னஹு பஷருன், நிச்சயமாக அவர்கள், என் அறிவை கொண்டு நான் சொல்றேன், அவர்கள், என் அறிவென்றால் லேசான அறிவல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் அறிந்த விடயங்களை எல்லாம் வைத்து என்னுடைய அறிவு சொல்கிறது அன்னஹு பஷர், நிச்சயமாக அவர்கள் ஒரு மனிதர் என்ற இடத்துல நிப்பாட்டி கொண்டிருக்கின்ற போது அடுத்த அடியை எப்படி எழுதுற என்று சிந்திப்பார், யோசிப்பாங்க. யோசிச்சு என்ன அடுத்த வரி எழுதுகிறார், பெரிய கவிதை. அப்படி அவங்க யோசித்துக் கொண்டிருக்கின்ற போதே அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் போயிடுச்சு. தனிமையில தானே இருந்துச்சு.
அப்ப இரவுல கொஞ்சம் தூக்கம். தூக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வருகிறார்கள். புகாரியில் விட்ட இடத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் படிச்சு فمبلغ العلم فيه انه بشر وانه خير خلق الله كلهم. என்னுடைய அறிவின் உச்சபட்ச எல்லை என்ன சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்கிறது என்றால், நிச்சயமாக அவர்கள் ஒரு மனிதர் தான் என்றாலும் وانه خير خلق الله كلهم, அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாத்தையும் விட கைரானவர்கள், சிறந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் அவங்க எழுது சரிமா. அதுக்கு பிறகு நிறைய வருது புரிதா. அதனாலதான் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல்ல வச்சுதான் ரெண்டு அடிக்கொருக்க வரக்கூடிய அந்த இதையும் சரிமா அவர்கள் சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சிறப்பு என்றா, நாங்க யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து 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 அல்லாஹ்வுடைய இடத்துக்கு ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து வைக்கல. இதனை வச்சுதாரு சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்றோ அல்லாஹ்ட மகன் என்றோ அல்லாஹ்ட அவதாரம் என்றோ சொன்னால் இங்கிருந்து எழுதி வைத்தது. நாங்க யாரும் ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு தான் புகழ்ந்தாலும் அல்லாஹ்ட படைப்புகள் அவங்களை விட சிறந்தோண்டு இல்லை என்று நாங்க சொல்றோம். அல்லாஹுக்கு ஆரம்பம் இல்லை, அல்லாஹுக்கு முடிவு இல்லை. அல்லாஹ்ட பேர்ல மௌலித் ஓத தேவையில்லை. ஏண்டா மௌலித் என்றாவே அர்த்தம், மீலாத் மௌலித் என்றாவே அர்த்தம் பிறப்பு, பிறந்த நேரம், பிறந்த இடம் என்ற விடயங்கள், பிறப்போடு சம்பந்தமான செய்திகளை சொல்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் மௌலித். இப்ப நாங்க என்ன சொல்கிறோம்? ஒருவருடைய பெயரை மௌலித் ஓதுகிறோம் என்றா அவங்க பிறந்தவங்க, அவங்க அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்க்கு பிறப்பு இல்ல, அல்லாஹ்க்கு இறப்பு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்ல என்பதனாலதான் அவங்களோட மௌலித் ஓதுறோம். இப்ப வார மாசம் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்துல முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களோட மௌலித் ஓதுகிறோம் என்றா என்ன அர்த்தம்? அவங்க அல்லாஹ் அல்ல, அவங்களுக்கு பிறப்புண்டு, எனவே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சிறப்புகளையும் பிறப்பின் மகிமைகளையும் நாம சொல்றோம். அதான் மௌலித். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் இந்த மாதத்துல அதிகமாக பல இடங்கள்ல கேட்கப்பட்டிருக்கு. இந்த சுப்ஹான மௌலிதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல சிறப்புகளை மௌலிதுடையவர்கள் சொல்கிறார்கள். அதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாரம் சொன்னா ரஈசுல் முஃபஸ்ஸிர். முஃபஸ்ஸிர் என்று சொன்னா அந்த விளக்கம் விரிவுரையாளர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஒரு சஹாபி. அவங்க ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்லி ஏனைய சஹாபாக்கள் இன்னொரு விளக்கம் சொன்னா அவங்க அந்த விளக்கத்தை தானா சஹாபாக்கள் எடுப்பார். ஏன்? அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல துஆ செஞ்சாங்க. நல்ல விளக்கத்தை, நல்ல அறிவு ஞானத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு அவன் துஆ செஞ்சாங்க. அந்த துஆட பரக்கத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்றதாக இருந்தால் அவர்களுடைய காலத்திலும் தான், அதுக்கு பிறகு வந்த காலங்களிலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கமா கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுப்பாங்க. அவங்க செல்ல அவங்க பெரிய ஒரு முஃபஸ்ஸிர், அவங்க சொன்ன விளக்கங்கள், அறிவு ஞானங்கள் எத்தனையோ கிடக்கின்றது. அவங்க செல்ல ஒரு செய்தியை மூன்றிலையும் கொண்டு வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சில இடங்கள்ல சத்தியம் இட்டு சொல்றாங்க, சில விஷயங்கள்ல சத்தியம் இட்டு சொல்றாங்க. உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றார். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறார். இந்த சத்தியமிட்டு சொல்றதுக்கு 3 காரணங்கள் இருக்கின்றன என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். ஒன்று என்னன்னா, எந்த ஒன்றின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அந்த ஒன்றின் பெருமதியை எடுத்து காட்டுகிறான் அல்லாஹ் சத்தியத்தின் மூலமாக. காலத்தின் மீது சத்தியமாக என்பதன் மூலமாக காலத்தின் பெருமதியை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். வல்லுஹா வல் ஃபஜர் வத்தீன் வஸ்ஸைத்தூன், இதெல்லாம் அல்லாஹ் சத்தியம் சொல்லி சொல்கின்ற வசனங்கள். வத்தீன் என்ற அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூனின் மீது சத்தியமாக, வதூர் சீனீன் தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் சிலவற்றின் மீது அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான். ஏன்? அந்த படைப்பின் பெருமதியை எடுத்து காட்டுவதற்காக. இரண்டாவது, சத்தியமிட்டு சொல்வதற்கான காரணம், சத்தியம் சொல்லிவிட்டு அல்லாஹ் முக்கியமான ஒரு மெசேஜ் அல்லாஹ் சொல்ல வருகிறார். சத்தியமிட்டு அதுக்கு பிறகு வார தகவல் இருக்கிறதே ஆக முக்கியமான ஒன்று, கேட்டுக்கோங்க. உதாரணமா வல் அஸ்ர் என்று சொல்லிட்டு என்ன சொல்ற? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்றார். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி
வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ்ஸப்ர். யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒத்தருக்கொத்தர் உபதேசம் செய்து கொள்கிறார்களே அத்தகையோரை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்றான். சத்தியமிட்டு சொல்றான். ஒன்றென்னா எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த படைப்பின் பெருமதி எடுத்து காட்டுகிறான். அடுத்தது அந்த சத்தியம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல வர விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கோ என்றதுக்காக அல்லாஹ் அந்த சத்தியம் இடல் என்று அல்லாஹ் பாவிக்கிறான். மூணாவது என்னன்னா படைப்புகளின் மீது சத்தியம் செய்கின்ற அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். இப்ப நாங்க ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு சொன்னா அல்லாஹ்வின் படைப்புகளின் மீது சத்தியம் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டுதானேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, பேச்சுல சொல்லுவாங்க எங்க உம்மா மேல சத்தியம் அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சத்தியம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் ஒரு முஸ்லிம் தன்னை சாதாரண ஒரு முஸ்லிம் உண்மைதான் பேசணும். அப்ப அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு கட்டம் வரக்குள்ள சத்தியம் விடுவோம் என்ற ஒரு நிலைமை வந்தால் யார் மேல சத்தியம் சொல்லணும்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி போன்ற வார்த்தைகளின் ஊடாக தான் ஒரு மனிதன் சத்தியம் செய்யணும். அல்லாஹ்வுக்கு அதிகாரம் உண்டு படைப்புகள் மீது சத்தியம் செய்ய என்பதை குறித்து காட்ட அல்லாஹ் பல இடங்கள் இவ்வாறு சத்தியம் இடுதல் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ் சத்தியமிட்டு செல்லக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பார்த்து உங்களோட வாழ்க்கையின் மீது சத்தியமாக உங்களோட உயிரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அது எந்த நபியா இருந்தாலும் சரி மலக்கா இருந்தாலும் சரி அப்படி சத்தியம் சொல்லுது என்று இப்னு அப்பாஸ் சொல்லு ஒரே ஒருத்தர் பார்த்துதான் லஅம்ருக அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா ரசூலுல்லாஹ் உங்களோட வாழ்க்கையின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொல்றார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தவிர வேறு யாருடைய வாழ்க்கையின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் சொல்லி இல்லை. அந்த ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை பரக்கத்தான துப்புரவான வாழ்க்கை என்றதை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதற்காக அப்படி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவித்தார். அதே போல அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய படைப்புகளை படைக்க முன்பு அல்லாஹ் எப்படி இருந்தான்? அவனுக்கு ஆரம்பம் இல்லை, அவனுக்கு முடிவில்லை, அவனை இன்னொருத்தன் படைச்சோம் இல்லை, அல்லாஹ் மட்டும் இருந்தான், ஒன்றுமே இல்லை, படைப்பு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ற அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பு. முதலாவதாக அல்லாஹ் தஆலா யாரை படைச்சென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை தந்தார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒன்றாவது படைப்பு என்ன? அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு நூறு நபி யா ஜாபிர், ஜாபிரே உங்களோட நபியோட நூறத்தான் அல்லாஹ் தஆலா முதலாவதாக படைச்சான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார். எனவே தான் அது ஒரு இன்னொரு சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் முதலாவதாக படைத்தான். இந்த உலகத்துல ஒரு மனிதத்தை வரலாறு தொடங்குன்னா ஒரு வருடத்தை வரலாறு தொடங்கு என்று சொன்னா எப்படி தொடங்கு? ஒரு உதாரணமாக யார் சரி ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு பெரிய அறிஞர் ஒரு ப்ரொஃபசர் தாரம் சொல்லி ஒருத்தர் ஹிஸ்டரி எடுக்கும் தொடங்கியப்ப அவர் இத்தனையாம் ஆண்டு இந்த இடத்தில் பிறந்தார், இந்த இப்படி பிறந்தார், பிறப்புல இருந்துதான் அவருடைய வரலாறு தொடங்கும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுல பிறப்புக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தொகுக்கப்பட்ட ஒரு மௌலிது தான் சுப்ஹானல்லாஹ். அதிகமாக பிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதிலே ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லா மனிதர்களுடைய வரலாறு உலகத்தில் சொல்லப்படுகின்ற போதும் அவனுடைய பிறப்போடு தான் வரலாறு ஆரம்பிக்கப்படும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அவங்க இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து தொடங்கி இல்லை. அவங்களோட வரலாறு எங்க தொடங்கிய? அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்ச முந்தி நூறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தானே அந்த இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வோட வரலாறு தொடங்குது. அல்லாஹ் இன்னும் கண்ணியப்படுத்துறான். அதையும் சுப்ஹான மௌலிதிலே ஆரம்பத்திலே அந்த நூறு எப்படி இருந்தது, அந்த நூறு அல்லாஹ் எப்படி இடமாற்றி அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கும் வரை அந்த நூறு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் இந்த மௌலிது இயற்றியவர்கள் சொல்கிறார். எல்லாம் ஹதீஸ்கள் இருந்து வந்ததுதான். இந்த சுப்ஹான மௌலிதுல மூணு விஷயம் தான் சுத்தி வார. ஒன்று சில குர்ஆன் வசனங்கள், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் நாங்க ஓதுகிறோம், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் முபஷ்ஷிரன் வ நதீரன் ஓதுகிறோம், இன்னல்லாஹ மலாயிகத்தஹு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை ஓதுகிறோம். எல்லாம் என்ன குர்ஆன் ஆயத். சுப்ஹான மௌலிதுல பல இடங்கள்ல குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. இரண்டாவது என்ன, பல ஹதீஸ்கள் இருக்கின்றன.
عن ابن عمر رضي الله تعالى عنهما قال رسول الله صلى الله عليه وسلم என்று ஒரு செய்தி வருது. عن ابن عباس رضي الله عنه வந்து ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி வருகிறது. எனவே ஹதீஸ்கள் பல இருக்கின்றன. மூணாவது, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்ட விடையில் எழுதப்பட்ட உரைநடையும் கவிதையும். இதுதான் சுப்ஹானல்லாஹ். இந்த மூணும் தான் சுற்றுவார். குர்ஆன் ஆயத்துக்களும் ஹதீஸ்களும், அதே போன்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்ட விடயங்களை உரைநடையாகவும், உரைநடையா பந்தியாகவும், அடுத்தது கசீதா பைத்துகளாகவும் எழுதப்பட்டிருச்சு. இவ்வளவுதான். இதுல சிறுக்கோ குஃப்ரோ பாவமான காரியங்களோ நிச்சயமாக இல்லை. அப்படியான ஒரு காரியத்தை என்னோட முன்னோர்கள் அமைத்து தந்திருக்கவும் மாட்டார்கள். அப்படி அமைத்து தந்து இருந்தாலும் இது ஒரு மோசமான காரியமாக இருந்தால் இவ்வளவு காலம் இது தொடர்ந்து வந்திருப்போமா? அல்லாஹ் அழிச்சிடுவான். பாத்திரிக்கு மிச்ச காலம் நிச்சயம். எனவே நான் இவ்வளவு காலமாக சுபஹான மௌலிதுடைய மஜ்லிஸ்கள் ஒவ்வொரு ரபியுல் அவ்வல்லையும் ஓதிக்கொள்வார் என்ற அர்த்தமே அது ஹைரானது, அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அதை கோர்வை செய்தவர்கள், ஆரம்பித்தவர்கள் எல்லாம் நல்ல எண்ணத்தோடு தான் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் இந்து வரங்காட்டும் அதை ஹயாத்தாய் கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு கடைசியா இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி முடிச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்தல், அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்தல், இதுதான் மௌலித். அவனுடைய பிறப்பு, அவனுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஒத்தட்ட போய் மௌலித் ஓதுன்னா அவனை சிறப்பு செல்றது இல்ல. மௌலித் ஓதுன்னு சொன்னா அவளை அல்லாஹ் இடத்துல போறதெல்லாம் மௌலித் ஓதாதாக்கள் சொல்கின்ற ஒரு அவதூறான விஷயம். அவங்க ஓதில்ல, அவங்களுக்கு தெரியா, அவங்க வெளியில இருந்து கொண்டு இவங்களை பத்தி செல்வது அவதூறு. மௌலித் ஓதுவங்க டாக்டர் சரி கேளுங்க, நீங்களும் மௌலிதில் ஓதி வந்து அல்லாஹ் எடுத்துக்கிற சொன்னால கொண்டு போறா, அல்லது வேற மௌலிதுகள் ஓதுறாங்க அவர்கள் அல்லாஹ் எடுத்துக் கொண்டு போறாங்க, யாரும் அப்படி சொல்ல போறீங்க. அப்ப வெளியில இருந்து கொண்டுதான் அவதூறாக சொல்றாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வை புகழ்தல் என்பது நாங்க நீங்க சேர்ந்து உருவாக்கினதும் அல்ல, எங்கட அப்பமார் சேர்ந்து உருவாக்கினதும் அல்ல. ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்ற வேலையை அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் தான் அவசியம். குர்ஆன்ல எக்கச்சக்கமான இடங்கள்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி அவர்களை புகழ்ந்து சொல்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வை புகழ்வது, அவர்களுடைய கீர்த்திகளை எடுத்துச் சொல்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்து விட்டான். வரஃபஅனா லக திக்ரக் யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய திக்ரை நாங்கள் உயர்த்தி விட்டோம், உயர்த்திக் கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன். எனவே யார் என்ன அவதூறாக சொன்னாலும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மங்காது. அல்லாஹ் அந்த வேலையை யார் மூலமாவது செய்து கொண்டேதான் இருக்கு. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், எப்படி? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக இந்த திக்ரை, அதாவது குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, நல்லா விளையங்களோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு யுத்தம், யமாமா யுத்தத்துல பல ஹாஃபிதுகள் வஃபாத்தான. சும்மா ஹாஃபிதுகள் அல்ல, குர்ஆக்கள், அழகாக ஓதக்கூடிய, கிராத் ஓதக்கூடிய, சட்டம் தந்த ஹாஃபிதுகள் வஃபாத்தான. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில வளர்ந்த சஹாபாக்கள், எங்களோட போல ஆக்களும் அல்ல, மௌலித் எதிர்க்கக்கூடிய ஆக்களும் அல்ல. அவங்க கூடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லு கலீஃபாவை, அபூபக்கர் தான் கலீஃபா, தலைவர். குர்ஆன பாடமாக்கின குர்ஆக்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அதிகமான பேர் குர்ஆன் அழிஞ்சிடுமோன்னு பயம். எனவே என்ன செய்யணும்? அவசரமா குர்ஆனை நாங்க ஒரு நூல் வடிவுக்கு கொண்டு வந்துடுவோம், தொகுத்துடுவோம், அதுக்கு ஒரு வேலை செய்யும். இப்ப குர்ஆன்ல தானே அல்லாஹ் சொன்ன குர்ஆனை நாங்க பாதுகாப்பு சொல்லி இவங்க எதுக்கு தடமாறோம்? அல்லாஹ் பொறுப்படுத்த முடிஞ்சு இன்னா லஹு லஹாஃபிதுன், இதை நானே பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன செஞ்ச? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுக்கு உள்ள பணியை செஞ்சு சில காலங்கள் அதுக்கு ஒதுக்கி ஹாஃபிதுகள் மனப்பாடமாக்கின ஹாஃபிதுகளையும் எடுத்து, எழுத்துகள் எங்கிருந்து இருந்தோ அதையும் எடுத்து குர்ஆனை ஒன்று திரட்டினாங்க. இப்ப இவங்க தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சு ரசூலுல்லாஹ் எங்க சரி சொன்னா, நான் மௌத்தானத்துக்கு பிறகு குர்ஆன் நீங்கள் ஒன்று திரட்டுங்கோன்னு எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு என்ற ஹதீஸ் இல்லை. அப்படி குர்ஆன் ஆயத்து ஏதாவது இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னல் நீங்கள் குர்ஆனை ஒன்று சேருங்கள், குர்ஆன் இருந்துச்சா? இல்ல. அல்லாஹ் பாதுகாப்பை பொறுப்படுத்தான். அந்த பாதுகாப்பு படியை அந்த சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் செய்தான். எனவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய திக்ரை உயர்த்துகின்ற பணியை அல்லாஹ் பொறுப்படுத்தான். அவர்களை பற்றி சொல்கின்ற அந்த மேலான சுண்ணத்தான அந்த வேலையை அல்லாஹ் எங்களை கொண்டு செய்வித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அது எங்களுக்கு பெரிய செய்து ஞானம். நான் இதே சொல்றேன்டா, உங்களுக்கு ஓதாதவங்களை பார்த்து சொல்றதல்ல, ஓதக்கூடியவங்க யோசிக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச ஒரு ஞானத்தினால நாம மௌலித் ஓதுவோம்.
ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு வேற வேற வேலைகள்ல, துனியாவுடைய வேலைகள்ல, வேற பராக்குகள்ல இருந்து கொண்டு இருச்ச டைம்ல ரசூலுல்லாஹ் மௌலிது செல்லக்கூடிய வாய்களாக எங்கட வாய்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. எங்கட கட்டுத்தனம் மட்டுமே இல்லை, அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டிருச்சு. ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டிய ஆட்கள் குரூப்ல அல்லாஹ் எங்களை எடுத்துருச்சு. எப்படி குர்ஆனை பாதுகாக்க அந்த வேலையை சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் செய்வித்தானோ, அதே மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய புகழை எடுத்துச் சொல்வதற்கு சஹாபாக்களை பாவிச்ச மாதிரி, தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்களை பாவிச்ச மாதிரி அல்லாஹ் எங்களையும் பாவிச்சு கொண்டிருக்கிறார். எனவே நாங்க ஒரு நல்லோரு சபையில இருக்கிறோம். நாங்க ரபியுல் அவ்வல் மாதத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து பொருந்தி நாங்க எந்தெந்த இடத்துல இந்த மாதம் முழுக்க எங்கெங்கெல்லாம் மௌலிது ஓதினோமோ அந்த மௌலிதுகளை எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத் வைத்த நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய பெற்றார்கள், உற்றார்கள், நண்பர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. இன்னும் யா அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. இன்னும் யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. எந்தெந்த இடங்கள்ல முஸ்லிம்கள் எல்லாம் தாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியையும் விமோசனத்தையும் கொடுப்பாயா. குறிப்பாக யா அல்லாஹ் பலஸ்தீன் பூமியிலே யார் யாரெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுடைய எங்களுடைய எதிரிகளுக்கு நீ அந்த கஷ்டங்களை கொடுத்துவிட்டு முஸ்லிம்களை பாதுகாப்பாயா, இஸ்லாத்தை பாதுகாப்பாயா, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயா. இந்த பள்ளிவாசலை நீ பொருந்திக் கொள்வாயா. இங்க இருக்கின்ற சகல பேர்களும் என்னென்ன ஹாஜத்தோடு இந்த இடத்திலே உன்னிடத்திலே கையேந்து இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தந்தவர்கள் புரிவாயா. நோயற்ற வாழ்க்கையை தருவாயா, ஆரோக்கியத்தை தருவாயா. இன்னும் யா அல்லாஹ் பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நிலைமைகள் வராமல் எங்களை பாதுகாப்பாயா. ஹலாலான ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை தருவாயா. நல்ல அழகான சந்தோஷமான ஒற்றுமையான குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. துனியாவிலும் ஆஹிராவிலும் நீ பொருந்திக் கொண்டவர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்தவர்கள் புரிவாயா. இன்னும் யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத்து வைத்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் மஹப்பத்து வைத்தது போல நாங்களும் மஹப்பத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா. இன்னும் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன விதத்திலே உதவி ஒத்தாசைகள் செய்தார்களோ அவருடைய உதவி ஒத்தாசைகள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயா. அவர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயா. யாரெல்லாம் ஓதினார்களோ கேட்டுக்கொண்டிருந்தார்களோ எந்த நோக்கத்தில் வந்தாலும் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது மஜ்லிஸுக்கு வருகிறார்கள் என்ற அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எனவே இந்த இடத்துல எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தது போல நாளைக்கு மறுமையிலே மேலான சூனத்திலே எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடும் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவாயா. எங்களுடைய துஆக்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டை கொண்டும் ஏனைய நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பொருட்டை கொண்டும் உன்னுடைய மேலான தனிச்சிறப்பை பொருட்டை கொண்டும் கபூல் செய்து அருள் புரிவாயா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் வ பாரக அலா கைர் ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.